ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் மவுண்ட் பூந்தமல்லி ரோட்ல இருக்க டிமார்ட் தான் விசிட் பண்ணேன். வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ் என்னமோ 5 தான். ஷாப்பிங் லிஸ்ட் பக்காவா ரெடி. ஆனால் டிமார்ட்ல லிஸ்ட்டை ஃபாலோ பண்ண முடியுமான்னு சத்தியமா தெரியல. சரி, டோக்கனை போட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா? நானும் சீக்கிரமாக கிளம்பலாம், சாட்டர்டே ஈவினிங் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டே தான் போகிறேன். ஆனால் கரெக்டாக எப்போவுமே சாட்டர்டே ஈவினிங் தான் எனக்கு அமையுது. என்ன பண்ணுறது, இந்த சிட்டி வாண்டை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. டோக்கன்லாம் போட்டதுக்கம்மா பாட்டில்லையுமே ஸ்டிக்கர் ஒட்டணுமா. ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு சரி பெரிய ட்ராலி எடுக்கலாமா இல்லைனா அந்த குட்டி கார்ட் எடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டே போனேன். ஆனால் வேணாங்க, ட்ராலி எடுத்தால் நிறைய எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஷாப்பிங் லிஸ்ட் கம்மி. ஆனால் அந்த ட்ராலியை ஃபுல்லாக்கணுன்ட்டே நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து அங்கே போய் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதுதான் பார்த்துட்டே போனப்போ நான் ரீசெண்டாக செஞ்ச சோயா என் கண்ணில் பட்டுச்சு. சோயா நல்லது தான், அதுக்காக அதை டெய்லியும் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் தூக்கி போ. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்ஸ் செக்ஷன், இந்த ஸ்நாக்ஸ் செக்ஷன்லாம் அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ அந்த சைட் க்ராஸ் ஆனாலும் அங்கே நிற்காமல் நான் போவே மாட்டேன். என்ன ஸ்நாக்ஸா அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வேற சொன்னாரா, இது மட்டும் எடுத்துக்கிறேன்னு ஹைட் அண்ட் சீக்கை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரி, ஸ்நாக்ஸ் செக்ஷனை எப்படியோ வெற்றிகரமாக தாண்டிட்டோம். நெக்ஸ்ட் நான் ஸ்டாப் ஆனது ஸ்டேஷ்னரி செக்ஷனில் தான். இதில் வாட்டர் கலர்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கில் ஒரு கிட் மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து பேரண்ட்ஸ் பிளான் பண்ணும்போது டாய்ஸ்லாம் பிளான் பண்ணால் ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைக்குமே வந்து ஒரு சண்டை வரும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கிஃப்ட்ஸை ஜென்ரலாக கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை, யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் சிமிலர் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு இது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. இந்த க்யூட்டான ஐஸ்கிரீம் ரப்பர்ஸ் அப்படியே குட்டி குட்டியாக இருந்தது. அண்ட் தென் நான் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தேன். இதெல்லாமே எனக்கு ஞாபகம் வருதே அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து யூஸ்வலாக நான் பவுச் அண்ட் பேசிக்கான பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஆனால் அப்போது அவ்வளோ அஃபோர்டபுளாக இல்லை. கிளாஸில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு. அதனால் வந்து என்ன வாங்கணுமோ அதை லிஸ்ட்டில் பார்த்துட்டு அந்த சைடு நான் போயிட்டு இருந்தேன். செம்ம கூட்டமாக எல்லாரையும் கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ப்ரஷ்லாம் வாங்கும்போது யூஸ்வலாக நான் ஆஃபர்ஸை விட ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்து கொடுப்பாங்க. சின்ன வயசில் ப்ரொவிஷன் வந்த உடனே அந்த மூட்டையை பிடிச்சி என்ன ஃப்ரீ ஐட்டம்ஸ் இருக்குது, காம்ப்ளானுக்கு இந்த வாட்டி பாட்டில் இருக்கா, இதுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பேன். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போவும் இதையே நான் ரிப்பீட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரஷ் வாங்கும்போது பேஸ்ட் வந்து ஒரு குட்டி பேக் வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ அந்த பேக்கை வந்து நான் வாங்கியிருந்தேன். கேக்கு கொஞ்சம் சைல்டிஷாக தான் இருக்கும், ஆனால் ஜாலியாக இருக்குல்ல. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து எந்த லேடிஸுமே நகரவே இல்லை. என்னால் இங்கே சத்தியமாக சொல்கிறேன், வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா அங்கே லேடிஸ் வந்துட்டாலே ஸ்டக் ஆகிடுறாங்க, மூவே ஆக மாட்டேங்கிறாங்க, ட்ராலியையும் தள்ள முடியாது. ஸோ என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நம்மக்கிட்ட என்ன இல்லை, எது இல்லையோ அது மட்டும் வாங்கலாம். ஏன்னா வந்து சீப்பாக தான் இருந்தது, எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை. மெலமைன் பவுல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது ஆல்ரெடியும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து கீழே போட்டால் உடையுமா எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த பவுல்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்த்தது என்னென்னா புல்லட் மிக்சிங்க. எனக்கு வந்து புல்லட் மிக்சி ரொம்ப நாளாக வந்து வாங்கணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு ஆசை. ஏன்னா வந்து அது டக்குன்னு ஒரு சின்ன பொடி பெப்பர்லாம் அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ட்ரெடிஷ்னல் மிக்சியை விட. ஆனால் அதோட ரேட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது பர்சனலாக. பட்ஜெட் இல்லை, லிஸ்ட்லேயுமே அது இல்லை. ஸோ உங்களோட ஐடியா அதை பற்றி என்ன அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். ஏன்னா நார்மல் பிளான்ஸ் வந்து நம்ம வெளில போகும்போது வாட்டர் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு க்யூட் அடிஷனாக இருக்கும், ஒரு ஏஸ்தட்டிக்காக வீடை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் தாங்க. க்யூட்டாக நிறைய இருந்தது. பட் அப்போதைக்கு எனக்கு தேவைப்படலை. நெக்ஸ்ட் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த செக்ஷனை நோட் பண்ணேன். இங்கேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளேட்ஸ் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பருக்குன்ட்டு வைக்கிற ஒரு டிஷ்லாம் இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு லுக் விடலான்ட்டு அதில் ஒன்று நான் வாங்கியும் இருந்தேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் யூஸ்வலாக வந்து முட்டை போடும்போது மோஸ்ட்டாக பெப்பர் போட்டு தான் போடுவோம். ஸோ எனக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும், அதனால அது ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன்.
அப்புறமா நான் பார்த்த செக்ஷன் வந்து இந்த குக்கர் செக்ஷனுங்க. இதில் எனக்கு குட்டியாக ஒரு குக்கர் உடனே தேவைப்படுது. உங்களுக்கு ஏதாவது நல்ல பிராண்ட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பெரிய குக்கரில் வச்சுட்ருக்கேன். குட்டி குக்கர், அதுவும் ஸ்டீலில் இருந்தால் மச் பெட்டர்ன்ட்டு சரி ரேட்லாம் பார்த்தேன். எனக்கு ரேட்லாம் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைனில் பார்க்கலான்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக ப்ரெஸ்டீஜ் அண்ட் ப்ரீமியர் தாண்டி வேறு எதுவும் வாங்க மாட்டோம். இல்லைனா பட்டர்ஃப்ளை. அங்கே நிறைய நியூ பிராண்ட்ஸ் ரேட் கம்மியாக இருந்துச்சு, 600லே இருந்தது. ஆனால் வந்து மற்ற பிராண்ட் குக்கர்ஸ்லாமே வந்து என்னமோ வெடிக்கிற மாதிரி எங்கள் அம்மா அண்ட் நான் இப்போது கட்லரி செக்ஷனில் இருக்கேங்க. ஸ்ட்ரெயினர்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அகலமாக வடிகட்டி தேவைப்பட்டுச்சு, அதுதான் தேடிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த டிமார்ட்டில் பார்த்தப்போ 3 செட் ஆஃப் அந்த ஸ்ட்ரெயினர்ஸ் அண்ட் 3 செட் ஆஃப் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு எல்லாமே குட்டி குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே பர்ச்சேஸ் அதிலிருந்து பண்ணலை. ஸோ அதில் புதுசாக வந்து லாடல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு சிலது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலதில் வந்து குழம்பு கரண்டின்னு வச்சுருக்காங்க. அதில் குழம்பு எடுக்க முடியுமான்னு சத்தியமாக தெரியல. அண்ட் தென் நான் வந்து மேலே இருக்க செக்ஷன் போயிட்டேன். நம்மளோட கோவூர் டிமார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே கீழே மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இந்த டிமார்ட்டில் வந்து மேலேயுமே வச்சுருக்காங்க. நிறைய வித்தியாசமாக இருந்தது. அதாவது அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கோவூரில் இருக்க எல்லாமே வந்து பூந்தமல்லி ரோட்டில் இருக்க டிமார்ட்டில் இல்லை, சேம் டு சேம் தாங்க. கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. என்னால் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வந்து பேக்ஸோ இல்லை குழந்தைங்களுக்கு தேவைப்படுறது ஏதாவது ரீசெண்டாக வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எனக்கு இந்த டிமார்ட்டில் இந்த வாட்டி அவங்க கொண்டு வந்த அடிஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிது. உங்களுக்கு என் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மெஸ்ஸி மர்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe பண்ணுங்க for more and more informative videos. Bye friends.